ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அவங்க அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கிருஷ்ணை பார்க்கறதுக்காக தான் அங்கே வராங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு கிருஷ்ணை பார்க்கவே கூடாது. அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, கிருஷ்ணை அவங்க கண்ணிலே காட்டாத, அவங்க வர நேரம் பார்த்து கிருஷ்ணை எங்கேயா அனுப்பி வச்சிருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாட்ட நீ சந்தோஷமா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் கடுகடுனே பேசு, அப்பதான் திரும்ப அந்த சைடு அவங்க வரமாட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரோஹிணியோட அம்மாவும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வேணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மீனாவும் ஸ்ருதியும் திரும்ப விஜயா முன்னாடி சண்டை போற மாதிரி நடிப்பாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸ்ருதியை பாராட்டுறாங்க. இப்பதான் ஸ்ருதி நீ கரெக்டா இருக்க, இவள்கிட்டலாம் இப்படிதான் நடந்துக்கணும்ன்றாங்க. அதுக்கடுத்த சீன் முத்துவும் மீனாவும் கிருஷ்ண பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க நர்ஸ் ரோஹிணியோட அம்மாக்கு பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த முத்துவும் மீனாவும் என்னம்மா உடம்புக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்கறாங்க. நர்ஸ் ஆமாங்க உங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சு, அதனால அடிக்கடி மயக்கம் வருது, இப்ப சின்னதா மைல்டா ஒரு அட்டாக்கும் வந்திருக்குன்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு மீனாக்கும் ஷாக் ஆகுது. ஏமா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு வாங்க. கடைசியா கிருஷ்ண எங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோஹிணியோட அம்மா அவன் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கான், எனக்கு உடம்பு சரியில்லாம போனனால கிருஷ்ண ஒழுங்கா பார்த்துக்க முடியல, அதனால தான் கொஞ்ச நாளைக்கு கிருஷ்ண சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்றாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த முத்துக்கெல்லாம் கோவம் வருது. ஏமா வயசான காலத்துல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ கூட உங்க பொண்ணு உங்களை பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் சரி வராதுமா, இதுக்கு ஒரே முடிவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி முத்துவும் மீனாவும் பேசுறாங்க. அம்மா பேசாம கிருஷ்ண எங்களுக்கு தத்து கொடுத்துருங்க, நாங்க கிருஷ்ண நல்லா பார்த்துப்போம், அவனுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருப்போம், எங்களுக்கே குழந்தை பிறந்தா கூட கிருஷ்ண தான் எங்க மூத்த பையனா இருப்பான், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரோஹிணியோட அம்மாக்கு ஷாக்காக தான் இருக்கு. என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம முழிப்பாங்க. இப்போ முத்து சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லாம நான் வளர்ந்துருக்கேன், அதோட கஷ்டம் எனக்கு தெரியும், அதே மாதிரி கிருஷ்ணன் ஆயிடக்கூடாது, அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு சம்பந்திங்கமான்னு கெஞ்சுறாரு. இருந்தாலும் ரோஹிணியோட அம்மா லைட்டா தயங்கிட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்த மீனா முத்துக்கிட்ட எங்க அவங்கள கட்டாயப்படுத்த வேணாம், அவங்க யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், அம்மா நீங்க யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா ரோஹிணி அவங்க அம்மா கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. முத்துவும் மீனா வந்தாங்கல்ல, என்ன பேசுனாங்கன்னு கேட்குறாங்க. ரோஹிணியோட அம்மாவும் முத்துவும் மீனாவும் கிருஷ்ண தத்தெடுக்கிறத பற்றி பேசுனாங்கல்ல, அதை சொல்லுவாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நினச்சேன் அவங்க இதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு, நீ என்னம்மா பண்ண, அவங்கள நல்லா திட்டி விட்டியான்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணியோட அம்மா நான் எதுக்கடி அவங்கள திட்டணும், அவங்க பேசுனதெல்லாம் சரிதானேன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் கடுப்பாகுது. எதுமா சரி, என் பிள்ளைய அவங்க தத்தெடுக்கணும்னு சொன்னது சரியான்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணியோட அம்மா நீ தான் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவே நடந்துக்க மாட்டியே, ஆனால் அவங்க ஒன்ன மாதிரிலாம் இல்லை, கிருஷ்ண மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்காங்க, அக்கறை வச்சிருக்காங்க, அவனோட எதிர்காலத்தை பற்றிலாம் கவலைப்படுறாங்க, அதனால முத்துமீனா சொன்னது சரியாக தான் இருக்குன்னு தோணுதுன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு உச்ச கட்டத்தில் கோவம் வருது. அம்மா இங்கே பாரு, கிருஷ்ண என்னோட பையன், அவன் விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமைலன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணியோட அம்மாக்கும் இப்போ கடுப்பாயிரும். என்னடி பேசுற, என் பேரன் பிறந்ததுலேருந்து இன்ன வரை நான் தான் அவனை வளர்த்துட்டு இருக்கேன், அவன் மேலே எனக்கு உரிமை இல்லையா? சொல்லப்போனால் உனக்கு தான் அவன் மேலே உரிமை இல்லை, நான் சொன்னாதான் அவன் பையன்றதே ஊருக்கு தெரியும், இங்கே பாரு அவனை தத்து கொடுத்து அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நான் தத்து கொடுப்பேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. அம்மா சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதம்மா, புரிஞ்சு போச்சு, என் பையனை பார்த்துக்கிறது உனக்கு பாரம் ஆயிடுச்சு, அதனால தான் அவனை என்கிட்ட தள்ளி விடலாம் பார்க்குற, இதே மாதிரி தான் என் வாழ்க்கை அழிச்ச, இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை அழிக்க பார்க்குறியான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கடைசியாக என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறத மட்டும் செய், வேற எதாவது பண்ணனா மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ரோஹிணியோட மனசில் அவங்க அம்மா பேசுனதெல்லாம் நினச்சி லைட்டாக பயம் இருக்க தான் செய்யுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா முத்துவும் மீனாவும் கிருஷ்ண வீட்டுக்கு போனது, அங்கே நடந்த விஷயத்தில் அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க. லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, எப்படியாவது கிருஷ்ணோட பாட்டிகிட்ட பேசி சம்மதிக்க வச்சு கிருஷ்ண தத்தெடுத்துக்கணுன்றாங்க. இதை ரோஹிணியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ரோஹிணிக்கு லைட்டாக பயம் வருது. இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, விஜயாவை போய் நல்லா ஏற்றி விடுறாங்க. ஆண்டி அந்த முத்துவும் மீனாவும் அங்கிள்கிட்ட பேசினதை நான் கேட்டேன், அவங்க திரும்பவும் அந்த பையன் கிருஷ்ண தத்தெடுக்கிறத பற்றி அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்றாங்க. ஆனால் விஜய் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கம்மா, அதில் நமக்கு என்ன வந்துச்சுன்றாங்க. ஆனால் ரோஹிணி விட மாட்டாங்க. என்ன ஆண்டி நீங்களே இப்படி சொல்கிறீங்க, யாருன்னே தெரியாத ஒரு பையனை கொண்டாந்து நம்ம வீட்டில் வளர்ப்பாங்களா, இதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் விடக்கூடாது ஆண்டின்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜயாவும் முத்துமீனாட்ட போய் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.